வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அந்தகன் படம் மிகப்பெரிய ஆச்சரியம், சிம்ரனிடம் அடி வாங்கும் பிரசாந்த் அவர்கள், வலைபேச்சு அந்தகன் வியப்பு. வாங்க அந்தகன் திரைப்படத்துடைய விமர்சனத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அந்தகன் திரைப்படம் நன்றாக இருக்கிறதா இல்லையா இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நடிகர் பிரசாந்த், சிம்ரன், பிரியா ஆனந்த் உள்ளிட்டோர் லீட் கேரக்டரில் நடித்து அந்தகன் படம் கடந்த வெள்ளிக்கிழமை திரையரங்களில் ரிலீஸ் ஆகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்ததை தொடர்ந்து திரையரங்களில் வெற்றி நடை போட்டு வருகிறது. இந்த படத்தை பிரசாந்தின் அப்பாவும் பிரபல தயாரிப்பாளரும் தியாகராஜன் இயக்கி தயாரித்துள்ள நிலையில் படம் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்து வரவேற்பு பெற்று வருகிறது. இந்த நிலையில் தியாகராஜன் இப்படி ஒரு படத்தை கொடுப்பார் என்றுதான் எதிர்பார்க்கவே இல்லை என்று வலைபேச்சு அந்தகன் தன்னுடைய பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்கிறாரு. தியாகராஜன் பிரசாந்த் கூட்டணியில் முன்னதாக வெளியான படங்கள் சரியாக போகாத நிலையில் அந்தகன் படம் அனைத்துமே மீறி வெற்றி நடை போட்டு வருவதாக அவர் பாராட்டுகள் தெரிவித்து வராங்க. நடிகர் பிரசாந்தின் அந்தகன் படம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை ரசிகர்களிடம் பெற்றுள்ளது. நடிகர் பிரசாந்த் கடந்த சில ஆண்டுகளாகவே நடிப்பிலிருந்து ஒதுங்கிய நிலையில் தற்போது அவர் ஹீரோவாக நடித்துள்ள அந்தகன் திரைப்படம் திரையரங்களில் வெளியாகி வெற்றி நடை போட்டு வருகிறது. இந்த படம் பாலிவுட்டில் கடந்த 2018ஆம் ஆண்டு வெளியாகி மாஸ் ஹிட் கொடுத்த அந்தாதூன் என்ற படத்தின் ரீமேக்காக வெளியாகியுள்ளது. அந்தகன் படத்தை பிரசாந்தின் அப்பாவும் பிரபல தயாரிப்பாளரும் தியாகராஜன் அவர்கள் தான் இயக்கி வருகிறார். இந்த படம் பிரசாந்திற்கு மிகப்பெரிய மாஸ் என்ட்ரியாக அமைந்துள்ளது. தியாகராஜன் இப்படி ஒரு படத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கல. பிரபல பத்திரிகையாளர் அந்தகன் தன்னுடைய பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்திற்கு முன்னதாக தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடித்து படங்கள் வெளியான நிலையில் அந்த படங்கள் சரியான கவனத்தையும் பெறல. அதே போன்ற நிலைதான் அந்தகன் படமும் கொடுக்கும் என்று நினைத்திருந்ததாக தன்னுடைய கணிப்பை அந்தகன் படம் பொய்யாக்கியுள்ளதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய படங்களில் தன்னுடைய மகனுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் தியாகராஜன் இந்த படத்தில் அப்படி இல்லாமல் படத்தின் மற்ற நடிகர் நடிகைகளை சரியான ஸ்பேஸை கொடுத்திருக்காரு. அந்தனுக்கு பாராட்டுகள் தெரிவித்திருக்காரு. இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் பிரசாந்தை காட்டிலும் சிம்ரன் அதிகமாக ஸ்கோர் செய்திருக்காங்க. அடிவாங்கும் காட்சி இடம் பெற்றதையும் சுட்டி காட்டியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் இந்த அளவுக்கு வரவேற்பு பெறும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறாரு. என்னுடைய முந்தைய பேட்டியில் கூட விஜயின் கோட் படத்திற்கு பிறகு அந்தகன் படம் வெளியாகி இருந்தால் விஜயுடன் பிரசாந்த் நடித்ததை ப்ரமோஷனாக கொண்டு அந்தகன் படம் வெற்றி பெற்றிருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தன்னுடைய கணிப்பை அந்தகன் படம் பொய்யாக்கி தற்போது மிகப்பெரிய ஒரு மேஜிக்கை செய்துள்ளதாக அந்தகன் திரைப்படத்தில் தன்னுடைய பேட்டியில் மேலும் தெரிவித்திருக்கிறார். இதுவரை படத்தை பார்த்த அனைவருமே பாசிட்டிவான கமெண்ட்களை மட்டுமே கூறி வருவதாக அந்தகன் மேலும் ஒரு பாராட்டியுள்ளாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.